ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு பிடிஎஸ் கப்பிள்ஸோட மினி சீரீஸோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் நல்லா கொடுக்குறேனா அப்படின்ற டவுட்டும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இறங்கிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேடா. ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணிடுமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ஜனாக்கும் சின்னக்கும் ஒரு க்யூட்டான, ரொம்ப அழகான, அவ்வளோ க்யூட்டான ஒரு லாங் கிஸ் அண்ட் அவ்வளோ அழகான அந்த மொமெண்ட் க்யூட்டாக போயிருக்கும். அதில் ஸ்டாப் பண்ணிடும். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஹோபி தான் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அவன் ஃபேஸில் இன்னும் பிரைட்டாக ஸ்மைல் வருது. அவன் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அந்த பெட்டில் அப்படியே போய் படுக்கிறான். படுத்துட்டு ஒன் சைடு அப்படியே டர்ன் பண்ணி படுக்கிறான். ஹோபி வந்துட்டியா? என்ன தூங்கிட்டு போல? டயர்டாக இருக்கு, அதான் தூங்கிட்டேன். ஓய் சொல்லு. இங்கே என்ன பாரு. போ, எனக்கு தூக்கம் வருது. ஏய் வென் வென் என்ன பாரு, என்ன பாருடான்னு சொல்கிறல. வென் வென் என்ன பாரு. ஐஸ் ஓப்பன் பண்ண. தூக்கம் வருது. ஏய் இங்கே பாரு. என்ன ஹாபி, இப்போ தானே 2 ரவுண்ட்ஸ் போனேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். ஐ லவ் யூ. கேட்கல. ஐ லவ் யூ. அழகா இருக்கு ரொம்ப உன்னை எப்படி பார்க்கும்போது. என் மேலே இருந்து எதுக்கு பெட்ஷீட் எடுத்தா? அது கூட தெரியாமல் நான் தூங்கிட்டு இருக்கேன். டயர்டாக இருக்கு. எல்லாம் நீ பண்ண வேலை தான். அவ்வளோ டயர்டாக இருக்கியா? நான் அந்த அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே. 4 நாளைக்கு முன்னாடி பண்ணது கூட ஓகேன்னு சொல்லுவேன். எனக்கு ஜஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் தானே, அதுக்கே எப்படி தூங்கிட்டுருக்க? நீ சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? எவ்வளோ வேலை இருந்தது தெரியுமா? நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடியான்ட்டேன். ஓ, இல்லைனா வந்திருக்க மாட்டேன். ஹோபி ஹோபிங்க பாரு. நான் அந்த இடத்துல சொல்ல. சரி விடு, தூங்கு. தெரியாமல் கிட்ட. ஹோபிங்க பாரு. ஹோபி ஹோபி என்ன பாரு. கைடு என்னை ஹக் பண்ணாதான் விடு. அதை தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்கு. ஹோபிங்க பாரு. ஹோபி இப்போ எதுக்கு என் மேலே படுத்துட்ருக்க? எந்திரி, போய் கீழே படு. போய் பெட்டில் படு. எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு கான்சர்ட் இருக்கு. ஹோபி கோச்சிட்டியா? இல்லை, கொலோன்னு இருக்கு. போ. ஹோபி சாரி. மயிர் ஒன்றும் தேவையில்லை. போய் படு போ. ஹோபி இங்கே பாரு, இங்கே பாரு. சாரி. ஏய் கோச்சிட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு நீ கால் பண்ண உடனே நான் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். எனக்கு தெரியும் நீ
என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஏய், நான் தான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா? என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்க மாட்டேனா? ம், உன்னை நான் போக சொன்னேனா? பெண் பெண் இங்கே பாரு. அண்ணா இதை பாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அப்புறம் இப்போ டயர்டாக இருக்குன்ற? உனக்கு மட்டும் டயர்டாக இல்லையா? சொல்லு. சரி, இப்போல்லாம் என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசுகிறேன். ம், முதல்லாம் சமத்து பையனாக இருந்த நான் மட்டும்தான் பேசுவேன், நீ ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிகிட்ருப்ப. இப்போ நீ மட்டும்தான் பேசுகிற, நான் ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எது? கசமுசா போடா. சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற, ஓகேவா? ம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை போக வேணான்னு சொல்ல மாட்டேன், ஓகே? ம், சரி, சாப்பிட்டியா? ஃபுட்டு வச்சுட்டு போனேன். ஏய், அப்படியே வச்சுருக்க, ஏன் சாப்பிடல? அதான் சொல்கிறல, டயர்டாக இருந்தது, தூங்கிட்டேன். நீ சாப்பிட்டியா? அதான் ஃபுல் மீல் சாப்பிட்டேனே. இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்லாம், தருவியா? ம், நான் என்ன சொல்லலை, ஃபுட்டு சொன்னேன். ஆனால் ஃபுட்டு தான் சொன்னேன், எனக்கு இந்த ஃபுட் வேணும். கையோட அழுக்கி தந்துவிட்டேன் ஃபுல்லாக. அப்படியா? எங்க? ஓபி கையோட. ஓபி இப்போ எதுக்கு மேலே வர? ஓபி 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 என்ன பண்ணுற? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வென். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? பயமாக இருக்கு. எதுக்கு? என்ன நினச்சி பயப்படுறியா? இல்லை. அப்புறம் உன்னோட ஃபேமிலி அண்ட் இந்த உலகத்தை நினச்சி பயப்படுறேன். நான் ஏய், இதை பாரு, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு வந்து நான் அரைஞ்சிரும், பார்த்துக்கோ. லூஸா நீ? நான் லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான், உன்னோட பேக்ரவுண்டோ எதையுமே கிடையாது, புரிஞ்சுதா? நானும் அங்கேருந்து வந்தவன் தான். எதுக்கு சும்மா சும்மா பைத்தியக்கார மாதிரி அதே பேசிகிட்டு இருக்கேன்? எப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணாலும் இதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். என்னை ஏமாத்திடுவேன்னு பயப்படுறியா? விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? அபி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்புறம் நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டு போயிடுற மாதிரி பேசிகிட்ருக்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னை நிறைய லவ் பண்ணணும், புரிஞ்சுதா? ம், ஏய் ஏய், இங்கே பாரு, இங்கே பாரு. சாரி, அழுக்கக்கூடாது, சரியா? ம் ம், ஓகே தான். சரி, கான்சர்ட் முடிஞ்சோடனே அப்பா உன்னை மீட் பண்ணணுன்னு சொன்னார். என்ன அப்பாவா? எதுக்கு? ஏன்? ஏய், எதுக்கு இப்போ ஜெட்டு வேகத்தில் போகிற? மீட் பண்ணணுன்னு சொன்னார். சொல்லிட்டியா? ம், எப்போ? உன்னை மீட் பண்ணப்போ, உன்னை பார்த்த செகண்ட் ஃபர்ஸ்ட் என் அப்பா கிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கிட்ட சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு என் அப்பா கிட்ட சொன்னேன். என் அப்பா ஓகே சொல்லிட்டார். உன்னை ஜஸ்ட் பார்க்கணும்னு சொன்னார். அம்மா அதெல்லாம் என் அப்பா பார்த்துப்பார். அப்போ சிஸ்டர்? உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு, சரியா? நிஜமாவா? இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன், மேட்ரு முடிக்கிறதுக்காக.
ஆ என்ன? ஏய், ம் நிஜமாவே உன்னை என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அம்மாவுக்கு பிடிக்கலன்னா எப்படி சொல்கிற? ம் ஏன் பிடிக்காது? ம் என் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, என் சிஸ்டருக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்க போது எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எப்படி என் அம்மாவுக்கு பிடிக்காம போகும்? அப்படி இல்லை. நான் ஒரு பையன். ஹாபி என்னாச்சு உனக்கு? ம் ஏன் பையனாக இருந்தா லவ் பண்ணக்கூடாதா? ம் தப்பாரு, இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். திருப்பி திருப்பி அதே சொல்லிகிட்ருக்காத, சரியா? ம் ஏன் இது பாரு வென், நீ தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ம் சரி, நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். ம் நம்ஜனாவும் சின்னும் சந்தோஷமா இல்லையா? ம் ஷுகாவும் சிம்மனும் சந்தோஷமா இல்லையா? இல்லை ஜேகேவும் டேவும் சந்தோஷமா இல்லையா? இவங்களும் நல்லா லவ் பண்ணுறாங்க, அவங்களால சந்தோஷமா இல்லையா என்ன? ம் இதை பாரு, எனக்கு யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலை மாதிரியே கிடையாது. உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் அதை பற்றி யோசிக்க போகிறதும் கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை இன்னும் நிறைய காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய காதலிக்கணும். ம் ஏதாச்சும் மண்டையில் ஏறிச்சா? ம் என்னன்னு? நீ என் புருஷன்னு. இன்னொரு வாட்டி இப்படி பேசாத. எத்தனை வாட்டி நான் அவங்ககிட்ட சொல்கிறது? ம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி இல்லை. அப்புறம் இல்லை, அம்மா ஒத்துப்பாங்களா? சரி சரி, கோவப்படாத. எனக்கு அதுதான் பயமாக இருக்கு. இதை பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? உன்னோட வேலை என்ன? உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை நிறைய லவ் பண்ணணும். தெரியுதுல்ல? சரி, உனக்காக நிறைய ட்ரெஸ் வாங்கினேன், போட்டு பார்த்தியா? ஹாபி, நான் அவன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன், இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்? நான் தான் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? சும்மா சும்மா எதுக்கு வாங்கிட்டு இருக்கேன்? சும்மா சும்மா எதுக்கு காசு செலவு பண்ணி? ஹாபி பா, தப்பு 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 தப்புன்னு பேசிகிட்டே இருப்பியா? பின்ன நீ சும்மா சும்மா காசு. சரி. என்ன? அதனால நீ பேசினா கிஸ் பண்ணுவ, நீ பேசலனாலும் கிஸ் பண்ணுவேன். ஹாபி ஹாபி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன பாரு, எனக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. எங்கே போனாலும், எந்த ட்ரெஸ் பார்த்தாலும், இது உனக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வாங்கினேன். சரி, மூஞ்சையும் அப்படி வச்சுக்கிறேன். மூஞ்சை அப்படி தான். அப்படி இல்லை, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்ப. அப்படியா? எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you, ஹாபி.
கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன். என்னது? ஆமாம். அப்புறம் என்ன இப்படி மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ண சொல்கிறியா? அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு உன் கூட வெளில எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும், உன் கூட போகணும். ம் ம் அவ்வளோதானே? லவ் யூ. சரி, அப்புறம் அப்புறம் என்ன, தூங்கலாமா? நாளைக்கு கான்சர்ட் இருக்கு, வருவல்ல? ம் ஃப்ரண்ட் ரோவில் ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து உட்காந்துக்கணும், புரிஞ்சுதா? நான் வரல. ஏன் வரல? எதுக்கும் இல்லை. நான் வந்தால் நீ சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு சாங் பாடிக்க தானே இருக்க போகிறேன். ஆமாம், சாங் பாடுவேன். ஆனால் நீ சும்மா சும்மா இங்கேயே வந்து என்கிட்ட நின்றுப்ப. அது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்காதா? எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? என் பொண்டாட்டி பக்கத்தில் நின்று பாடணும்னு எனக்கு ஆசை, அதான் அதை நின்றுட்டுருக்கேன். இல்லைன்னா இந்த அழகான பொண்டாட்டியை அவனை அதை கொத்திட்டு போயிட மாட்டான். ஓய், என்ன? எனக்கு எப்பயுமே நீ மட்டும்தான் அழகா இருக்க, அழகா தெரியுற. பேச்ச மாத்தாத. நாளைக்கு வர ஃப்ரண்ட் ரோவில் அந்த சீட்டில் உட்கார்ற, புரியுதா? ஓபே. என்ன? இல்லை, ஒன்று சொல்லவா? கோச்சிக்க கூடாது. நீ ஏன் அப்படி மூஞ்ச வச்சுக்கிற? சொல்கிற. சரி சொல்லு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஹோபியோட ஜஸ்ட் அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹோபி அப்படியே அவன் ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே வெண்ண தான் பார்க்குறான். இல்லை, அது வந்து நாளைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு பெரிய ஆர்டர். நான் வேணா போயிட்டு ஹோபி ஹோபி என்ன பாரு, ஹோபி ஹோபி என்ன பாரு. ஏய், உனக்கு என்ன விட அது ரொம்ப முக்கியமாக போச்சுல்ல, போ கிளம்பு. ஹோபி ஹோபி என்ன பாரு, ப்ளீஸ் 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 என்ன பாரு, சொல்லல. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. என்ன? அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன ஆர்டர் தான். அது சின்னது தானே, என் மற்ற எவனும் பண்ண மாட்டானா? அங்கே நீ மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கியா? இல்லை, அது வந்து ஹோபி அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஸ்லோவாக அவன் மேலே ஏறி உட்காடுறான். ஹோபி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு க்யூட்டாக அவனையே பார்க்குறான். என்ன? இல்லை, அவங்களுக்கு நான் மட்டும்தான் கேக் பண்ணி கொடுக்கணுமா? நான் பண்ணுற கேக் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஒரு குட்டி பொண்ணு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டா, முடியாதுன்னு சொல்ல மனசு வரல. எனக்கு தெரியும், என்னோட புருஷனோட கான்செப்டை நானும் முன்னாடி இருந்து பார்க்கணும், அது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் அவனுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனால் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா, அதான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஹோபி, அது வந்து இருங்க. ஹோபி, நான் தான் சொல்கிறேன்ல, முடிச்சுட்டு வேகமாக வந்துடுவேண்ணா. ஏய், அது வரைக்கும் அந்த சீட்டை உனக்காக ஃப்ரீயாக விட்டு வச்சுருப்பாங்களா? இல்லை, நீ வருவேன்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பானா? இப்போ எதுக்கு திட்டுறா?
நான் தான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு சின்ன ஆர்டர் தான். அது சின்ன ஆர்டர்னு தெரியுதுல்ல. ம் எப்பயாச்சும் நான் கூப்பிட்டு வந்திருக்கியா? ம் அபி, இப்போ எதுக்கு என்ன திட்டுற? பென், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி எனக்கு இரிட்டேட் ஆகுது. சரி சரி, பழுகாத. இப்போ இதுக்கு அழுகுற? நீ திட்டிகிட்டே இருக்க நான் வந்ததுலேருந்து. நீ தப்பு பண்ணாமல் நான் திட்டுறேனா? இல்லை. அப்புறம் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு என்ன ஆசையா, அந்த சின்ன பொண்ணு கேட்கும்போது எனக்கு நோன்னு சொல்ல மனசு வரல. அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக கேட்டது தெரியுமா? ஏன் அங்கே நீ மட்டும்தான் இருக்கியா? வேறு எவனும் இல்லையா? பிடுங்க வேறு எவனும் இல்லையா? கேக் பண்ண பிடுங்க இல்லை. சரின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கையை கட்டி அதோடைய ஒரு ஹேண்டோட அந்த ஒரு ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அவன் லிப்ஸ் மேலே வச்சுட்டு க்யூட்டாக ஹோபியை பார்க்குறான். அவ்வளோதான் ஹோபி. எதுவுமே பேச முடியல. அவன் அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஹோபி தான் அவனை அப்படியே ரொட்டேட் பண்ணி அவனை அப்படியே கீழே போட்டு இவன் மேலே ஓவராகிறான். ஹோபி என்ன பண்ணுறான்? அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் வர முடியாதுன்னு சொல்லலை, எப்படியும் வந்துடுவான். இங்கே தானே கான்சர்ட், இங்கே தானே நடக்குது. நான் வந்துடுவேன், பக்கத்தில் தானே, நான் வந்துடுவேன். எப்படி வருவேன்? நான் எப்படியாச்சும் வந்துடுவேன். ஏய், என்ன எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? எதுக்கா? இல்லை, கான்சர்ட் நடக்குது, எனக்காக சப்போர்ட் பண்ண யார் யாரோ வராங்க. ஆனால் நீ வர முடியாதுன்ற. ஹோபி, நான் வரேன்னு தான் சொல்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும்னு தானே சொல்கிறேன். நான் வந்துடுவேன். எப்படி வருவேன்? அதெல்லாம் எப்படியோ நான் வந்துடுவேன். எப்படி எகிரி குச்சி வருவியா? நீ எகிரி குச்சி எப்படி வரும்? சரி சரி சரி, நான் எதுவும் பேசல. அப்பே இங்கே பாரு. புருஷா சொல்லு. நான் தான் வந்துடுவேன்னு சொல்கிறேன்ல. வந்துடுவேன் சீக்கிரமா, சரியா? சிரிக்கலாம்ல. பாரு இப்போ எவ்வளோ அழகா இருக்கான்னு. சரி, இப்போ எதுக்கு சரின்னு சொல்கிறேன்? இல்லை, நான் இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். ஓவே ஓவே, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. கிளம்பு. அப்போவே என்னடா நான் கூப்பிட்டோடனே வேகமாக வந்தானேன்னு நினச்சேன். இப்போ தான் நான் புரியுது உடனே ஓடுறதுக்கு. அப்புறம் எப்படி நான் மார்னிங் வர முடியும்? இப்போ போனால் தானே கரெக்டாக இருக்கும். சரி, இப்படி பார்த்து முறைக்காத. சும்மா சும்மா என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா தெரியுமா நீ இப்போல்லாம்? அந்த மாதிரி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. சரி சரி, சொல்லு. என்ன சொல்லலாம்? அதான் கிளம்புறேன்ல, கிளம்பு. கொஞ்ச நேரம் நான் கூட தூங்கவா? அவ்வளோதான் ஹோபி சைலண்ட் ஆகிட்டான். எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவனுடைய 2 ஹேண்டையும் நீட்டி ஹக் பண்ணுற மாதிரி கூப்பிடுறான். உன் கூட கொஞ்ச நேரம் தூங்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். லவ் யூ அப்படின்னு சொல்லி அவனுடைய நெக்கில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டான். ஹோபி, ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு அப்படியே உன் கூடவே தூங்கிடணும் போல இருக்கு. டைட்டாக பிடிக்காத, வலிக்குதா? எப்படி என் கூட தூங்கிற?
என்னை விட்டு போகாமல் நான் எப்படியே பிடிச்சிக்கிறேன். இல்லை, நான் போகணும்ல. போனால் தானே மார்னிங் சீக்கிரமாக வர முடியும். சரி சரி, கோவப்படாதா. வேணா இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? இன்னைக்கு தானே லாஸ்ட் கான்சர்ட். ஆமாம், அதுக்கப்புறம் நீ வீட்டில் தானே இருப்ப. மேபி. சரி, நீ இன்னைக்கு கான்சர்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் நீயும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளில போகலாமா? என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? உடனே ஓடிடுவேன். 2 hours அதுவே ரொம்ப அதிகம் என் கூட இருக்கிறது. உடனே ஏதாச்சும் ஆர்டர் இருக்கு, நான் கிளம்புறேன், என் ஓனர் திட்டுவார் அப்படின்னு ஓடிடுவேன். இல்லை, பிங்கி ப்ராமிஸாக என் புருஷனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட தான் இருக்க போகிறேன். எவ்வளோ நேரம்? 2 days. நிஜமாவா? ஏமாற்ற மாட்டியே? போன வாட்டி என்ன ஏமாத்தினியா அந்த மாதிரி? பிங்கி ப்ராமிஸ். நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குறேன்? நிஜமாக சொல்றியா இல்லை சும்மா சொல்லிட்டுருக்கியா? நான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, என் ஓனர்கிட்ட நான் பேசிட்டேன். 2 days நான் லீவ் கேட்டிருக்கேன். உன் கூடவே இருக்க போகிறேன். பார்க்குறேன். நிஜமா ஓபே, நான் கூடவே இருக்க போகிறேன். சரி, பார்க்கலாம். நம்பு. சரி, நம்புகிறேன். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஓய், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? என்னை விட உனக்கு எல்லாமே முக்கியமாக போச்சுல்ல. நான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கூட சுத்தமாக பிடிக்கல. ஆபே, இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் கூட தூங்கணும், நல்லா நிம்மதியாக தூங்கணும். மார்னிங் நான் எந்திரிக்கும் போது உன் முகத்தை பார்த்துட்டு எந்திரிக்கணும். நீ கூடவே இருக்கணும். என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ சரி, 2 days தான். ஒரு ஆர்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன் கூடவே இருக்க போகிறேன். சரியா? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. என் கூடவே இருந்துறேன். இப்படி அபே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 1 week ஆச்சு உன்னை பார்த்து. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கன்னு எதுவுமே தெரியாமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. உன்னை இப்படி கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசையாக இருக்கு. இப்படி என் கூடவே இருந்துறேன். எங்கேயும் போகாத, என் கூடவே இருந்துறியா? அபி, என்ன சொல்கிற? எனக்கு தெரியும் அதெல்லாம் தப்புன்னு. ஏன்னா உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாமே புரியுது. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இதை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கூடவே இருந்துடுறியா? எங்கேயும் போகாம என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ.
கூடவே இருக்கேன். என் பேர் தான் என்ன அது ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட நெக்குக்குள்ளே அவனுடைய ஃபேஸை கொண்டு போய் இன்செர்ட் பண்ணி அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ரொம்ப சைலண்ட்டாக படுத்திருக்கான். ஹோபி எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அவனை அப்படி ரொம்ப அழகாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுடைய ஹேர் அவ்வளோ அழகாக கோதி விடுறான். இப்போது வெந்தான் ஹோபியோட நெக்கில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நெக்குக்குள்ளே இன்செர்ட் பண்ணியிருந்த ஃபேஸை அப்படியே லைட்டாக நிமிர்ந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணாத, அப்புறம் என்ன நடக்கும்ன்றது உனக்கு தெரியும். ஓகே ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ அழகாக ஹக் பண்ணியிருக்கான். வெண்டா ஹோபியை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டா அப்படியே ஹோபி அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். என்னாச்சு, தூக்கம் வருதுன்னு சொன்ன, தூங்கலையா? ஹோபி என்ன, ஐ லவ் யூ. இதை பாரு, எப்பயுமே விட்டுற மாட்டேன், புரிஞ்சுதா? விட்டுற மாட்டேன்ல. பயமாக இருக்கு ஹோபி, எனக்குன்னு யாருமே கிடையாது. எனக்குன்னு என்ன லவ் பண்ணுற ஒருத்தனாவது நீ மட்டும்தான். இது வரைக்கும் இவ்வளோ லவ் என் லைஃப்பில் நான் கிடைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மொத்தமாக கொடுக்குறியா? பயமாக இருக்கு. இதுக்கு நான் டிசர்வ் இல்லையோன்னு தோணுது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு லவ் கொடுக்குற. பயமாக இருக்கு ஹோபி, ஏதாச்சும் தப்பா ஏதாவது. இதை பாரு, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கிட்ட? விட்டு போகணுன்னு நினச்சிருந்தா உன்னை மீட் பண்ணல 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அன்னைக்கு முடிச்சுட்டு உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும், புரிஞ்சுதா? ஆனால் நான் இருக்கேன். உனக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல புருஷனா இல்லாமவும் நான் இருப்பேன், புரிஞ்சுதா? புருஷா, ஐ லவ் யூ. நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், சரியா? புஷா, என்னடா உன்கிட்ட ஒன்று சொல்லவா? என்ன சொல்ல போகிற? இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்ண்ணா? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் என்ன? ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனு? இல்லை, நீ இப்போல்லாம் வர வர ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறியா? அதுவும் இல்லாமல் எனக்காக நீ நிறைய செலவு பண்ணுற, அதெல்லாம் வேணாம், சரியா? ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாத. அப்படியே செலவு பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக பண்ண, சரியா? அப்புறம் நீ வாங்குறதெல்லாம் ஓகே தான், அதையே நீ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற, எனக்கு பார்க்க பார்க்க கோவம் வருது தெரியுமா? யா ஆமாம், இதெல்லாம் நான் மட்டும்தானே பார்க்கணும். நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா? என்னையே மறந்து உன்னையே பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி
இதுக்கப்புறம் நீ அப்படி பண்ணாத. ஆ? ஏன்னா நேற்று ஒரு பொண்ணு எங்கள் ஷாப்க்கு வந்துச்சா. ம். அப்புறம் நான் சொல்கிறது கேளு. சரி சொல்லு. எங்கள் ஷாப்க்கு வந்துச்சா. அப்போது அந்த பொண்ணு வால்பேப்பர் பிக்காக உன் ஃபோட்டோ வச்சுருக்கா தெரியுமா. எனக்கு அப்படியே வந்து கோவத்துக்கு அப்படியே அவளை போட்டு முத்தணும் போல இருந்தது. ஆனால் ஓனர் இருந்தாரா, எதுவுமே பண்ணல தெரியுமா. ஆனால் நான் ஒன்று பண்ணேன், என்ன தெரியுமா? என்ன பண்ணேன்? குடிக்கிற காஃபியில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிட்டேன் தெரியுமா. எதுக்கு நான் அப்படி பார்க்குறா? அப்புறம் அவள் பாட்டுக்கு என்னென்னமோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா தெரியுமா. இந்த மாதிரி ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஹோபி தான் வேணும், அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட், அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தா தெரியுமா. எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா. ஹோபி ஓய் என்ன அவர் பொசிசிவ் போல. ஆமாம், பின்ன இருக்காதா. நீ என் புருஷா, அவள் எப்படி உன்னை பார்க்கலாம், தப்பு இல்லை. அதான் காஃபியில் நல்லா சுகரை அள்ளி தூக்கி போட்டானா, அவள் அப்படி குடிச்சிட்டா. என்ன ஒரு பார்வை பார்த்தாளா, எங்கே ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துருவாளான்னு பயந்துட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாளா. அதுக்கப்புறம் நான் தான் புதுசாக மேக் பண்ண ஒரு காஃபின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேரை சொன்னேன். எதுக்கும் சிரிக்கிறா. ஏய் என்ன கியூட் என் பொண்டாட்டி. போத விட அவள் எப்படி உன்னை பற்றி பேசலாம். ஏய் இதை பாரு, அவன் மிஸ்னா அப்படி தான் இருக்க செய்வாங்க. ஏன் ஏன் உன் புருஷனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்க வேணாமா? என்ன இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது தெரியுமா. என்ன லிமிட்டு? இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் ஏன் புருஷனை அவள் எப்படி வால்பேப்பர் பிக்க வைக்கலாம். அதுவும் இல்லாமல் உன்னை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. ஏன் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பா. எனக்கு பிடிச்சானா அது நீ மட்டும் தான் சொல்லலாம். ஆனால் ஹோபி அவள் மட்டும் தனியாக சிக்கட்டும் அப்புறம் இருக்கு. ஏய் அந்த மாதிரி எதுவும் பண்ணி மாட்டிக்காத. நான் மாட்டோன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள். யாரோட ஒய்ஃப் தெரியுமா? யாரோட ஒய்ஃபு? ஹோபியோட ஒய்ஃப். சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னேன். ஆமாம்ல, தூக்கம் வருதுன்னு சொன்னல. உங்ககிட்ட பேசிட்டே மறந்துட்டேன் தெரியுமா. போ, நான் தூங்குறேன். லவ் யூ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ அழகா மறுபடியும் அவனுடைய ஃபேஸை கொண்டு போய் ஹோபியோட நெக்குக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அவன் என்னோட ஹேர் அவ்வளோ அழகாக கோதி விட்டுட்ருக்கான். ரொம்ப ஸ்லோவாக கோதி விட்டுட்ருக்கான். அவ்வளோ அழகாக கோதி விட்டுக்கிட்டே அவனுடைய மைண்ட்குள்ளே ஒன்று யோசிக்கிறான். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்டா. அதை நான் எப்படியோ உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறேன். இன்னும் நீ முழுசாக நம்பவே மாட்டேங்கிற. அதுக்கு நான் ஏதாச்சும் சீக்கிரமாக பண்ணுறேன். அப்போ தான் நீ என்னை முழுசாக நம்புவ. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்றத அப்போ தான் நீ நம்புவ. சீக்கிரமாக ஏதாவது பண்ணுறேன். எனக்கு உன் கூட இப்படியே இருக்கணும், கடைசி வரைக்கும் இப்படியே படுத்து தூங்கணும், இப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு குட்டி அழகான லைஃப். நீ, நான், அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் ரொம்ப அழகான ஒரு லைஃப்பை நான் அவங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. எப்படி உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல இருக்கு. லைஃப் லாங்
வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூட இப்படி தூங்கணும்னு ஆசையாக இருக்கு. அது நீயா மட்டும்தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. உன்னை தவிர என்னால் யாரையுமே அந்த இடத்துல வச்சு என்னால் பார்க்க முடியாது. எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே. அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். என்னை நம்பு. ம் ம் ஓகே 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 ஓகே. தூங்கு தூங்கு தூங்கு. ஐ லவ் யூ வென். ஐ லவ் யூ. எப்படி உக்கூட ஒரு அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசையாக இருக்கு. எப்படி உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும். எனக்கு இது போதும். இதை விட பெருசாக எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நீ என் பக்கத்துலேயே இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸை ரொம்ப ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுறான். 2 பேருமே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம். ஹோபியோட ஐஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டியர்ஸ் வெளில வருது. அவன் அந்த டியர்ஸை வெயிட் பண்ணிட்டு அவனை மறுபடியும் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. என் ஆசையெல்லாம் உன்